வணக்கம். ஜிம் துளிகள். தர்மபுரி அருகே புதிய ரயில்வே பாதை அமைப்பது தொடர்பாக ஆய்வுக்கு வந்த ரயில்வே துறை அதிகாரிகளை சிவாடி கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே சிவாடி கிராமத்தில் பெட்ரோலிய சேமிப்பு கிடங்கு அமைக்கும் பணி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த சேமிப்பு கிடங்கிற்கு ரயில் மூலம் பெட்ரோலிய பொருட்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வசதியாக சிவாடி ரயில் நிலையத்திலிருந்து பெட்ரோலிய சேமிப்பு கிடங்கிற்குள் ரயில்கள் சென்று வரும் வகையில் புதிய ரயில்வே பாதை அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சிவாடி ரயில் நிலையத்திலிருந்து பெட்ரோலிய சேமிப்பு கிடங்கிற்கும் புதிதாக அமைக்கும் ரயில்வே பாதையை ஆய்வு செய்த ரயில்வே துறை அதிகாரிகளிடம் ரயில்வே சுரங்கப்பாதை அல்லது ரயில்வே மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கிராம மக்களின் கோரிக்கைகளை ஏற்காமல் அதிகாரிகள் ரயில்வே பாதை அமைக்கும் பணிகளை மேற்கொண்டனர். இதனால் ரயில்வே துறை அதிகாரிகளை சிவாடி கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து தொப்பூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கிராம மக்களின் கோரிக்கையினை பரிசீலிப்பதாக தெரிவித்து ரயில்வே அதிகாரிகள் புறப்பட்டுச் சென்றனர். மூணாறு தேவிகுளம் போக்குவரத்து சாலை தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. மூணாறு மாவட்டம் தேவிகுளம் செல்லும் நெடுஞ்சாலை வழியில் உள்ள மூணாறு அரசு கலைக்கல்லூரி பகுதியில் மழையின் சீற்றத்தால் அப்பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்லூரிக்கு சொந்தமான 3 வகுப்பறை கட்டிடங்களும் முழுவதுமாக மண்ணில் புதைந்த நிலையில் மீதி உள்ள கட்டிடங்கள் வகுப்பறைகள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சேதமடைந்தன. இதனால் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் மாற்று இடமாக மூணார் பொறியியல் கல்லூரி கட்டிடத்தில் தற்சமயம் படித்து வருகிறார்கள். இந்நிலையில் தென்கிழக்கு பருவமழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்ற நிலையில் மாவட்ட புவியியல் துறை அதிகாரிகள் கல்லூரி கட்டிடத்தை ஆய்வு செய்தனர். மழைக்காலங்களில் மீண்டும் அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் அறிக்கை தாக்கல் செய்ததை அடுத்து கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். ஆனால் மூணாறில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பழுதடைந்த கட்டிடங்களை இடித்து அப்புறப்படுத்த காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மூணாறில் பெய்து வரும் கனமழையால் கல்லூரியில் எஞ்சியுள்ள கட்டிடங்கள் நிலச்சரிவில் சிக்கி இடிந்து சாலையில் விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சாலை போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்படும் என்பதால் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. குரோம்பேட்டை எம்ஐடி மேம்பாலத்தில் ஆட்டோவும் காரும் மோதிய விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 2 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை பல்லாவரம் அருகே குரோம்பேட்டை எம்ஐடி மேம்பாலத்தில் பொன்னுசாமி என்பவர் அஸ்தினாபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அதே மேம்பாலத்தில் கார் ஒன்று குரோம்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆட்டோ ஓட்டிய பொன்னுசாமி அதிவேகத்தில் காரை முந்த முயன்றபோது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த கருப்பு நிற கார் மீது வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 2 பேர் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினர். அவர்களை பொதுமக்கள் மீட்டு குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பொன்னுசாமி மது அருந்தி ஆட்டோ ஓட்டியதாக போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் பாரதிய மசூரி சங்கம் தின கொடியேற்று விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி நவீன அரிசி ஆலை மற்றும் கள்ளக்குறிச்சி போக்குவரத்து பணிமனை ஆகிய இடங்களில் பாரதிய மசூரி சங்க தின கொடியேற்று விழா மற்றும் சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. முன்னதாக கள்ளக்குறிச்சி போக்குவரத்து பணிமனையில் பெயர் பலகை திறக்கப்பட்டு கொடியேற்றப்பட்டது. அதன் பின்னர் நவீன அரிசி ஆலையில் பாரதிய மசூரி சங்கம் கொடியேற்றப்பட்டது. நவீன அரிசி ஆலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு விழுப்புரம் மண்டல தலைவர் முருகன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு மாநில செயல் தலைவர் கணேசன் மற்றும் மாநில துணைத் தலைவர் ஞானப்பிரகாசம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பேரவைத் தலைவர் சிதம்பரசாமி, பேரவை பொதுச் செயலாளர் வினேஸ்வரன், பொருளாளர் சின்னசாமி, பாரதிய ஜனதா கட்சியின் நகர தலைவர் சர்தார் சிங், மாநில பொறுப்பாளர்கள் உட்பட நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். லால்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் பழமை வாய்ந்த பள்ளி கட்டிடத்தை புதுப்பித்து ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் லால்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் பள்ளி வளாகம் முழுவதும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு 50 ஆண்டு பழமை வாய்ந்த பள்ளி கட்டிடத்தை புதுப்பித்து ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பதிஹதீன் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் கண்காணிப்பு கேமரா மற்றும் புதுப்பித்தல் கட்டிடம் திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் திருமுருகன், முன்னாள் முதன்மை கல்வி அலுவலர் ராஜமாணிக்கம், பள்ளி ஆசிரியர்கள் ரமேஷ் சுந்தர், மாணவர் சங்க நிர்வாகிகள் நூருல் அமீன், மர்ஜூக், முமீத் அகமது, நிசார் அகமது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி நிதி வழங்கப்படும் என அப்துல் கலாம் அறக்கட்டளை தலைவர் பவுல் தெரிவித்தார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அப்துல் கலாம் அறக்கட்டளை சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அறக்கட்டளை தலைவர் பவுல், மிகவும் பின்தங்கிய நிலையில் கல்வித்திறன் உள்ள மாணவர்களுக்கு, தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு 10ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரையிலான கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் மாணவர்கள் சிரமமின்றி பயில இணைய வழி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இலவச டேப் கணினி வழங்கப்பட்டது என்று தெரிவித்தார். கல்விக்கு கைபேசி திட்டம் அது நாங்க பண்ணோம். அது மூலியமா நிறைய மாணவர்களுக்கு கைபேசி வழங்கணும். இது இல்லாம இப்ப மாணவர்கள் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்கும் மதிப்பெண்லாம் வந்துருச்சு. இப்ப நிறைய மாணவர்களுக்கு காசு இருக்கு, நாங்க கல்வியை தேடி போறோம் அப்படிங்கிற மாணவர்களுக்கு மத்தியில பணம் இல்லை, என்னால கல்வியை தொடர முடியல அப்படிங்கிற மாணவர்கள் எங்களோட அறக்கட்டளை நாடி வர்றாங்க. கல்விக்கு காசு தடை இல்லை, அதனால என்ன பண்ணலாம், அவங்களுக்கு இலவச கல்வியை எப்படி கொண்டு வர்றதுங்கிறதுக்கான ஒரு திட்டத்தை ரெடி பண்ணோம். அந்த திட்டத்தின் பேர் தான் என் கல்வி திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக ரூபாய் 10,000க்கான காசோலையை எங்களோட அறக்கட்டளை மூலியமா வழங்குறோம். அந்த காசோலை யாருக்கெல்லாம் கொடுக்குறோம்னா, டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் எஜுகேஷன், அதாவது ஆராய்ச்சி படிப்பு மற்றும் தொழில்நுட்ப படிப்பு, இதுகளுக்கு மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கான செக் கொடுக்குறோம் நம்ம அறக்கட்டளை. மேலும் ஆதரவு கோள் அறக்கட்டளையும் இணைந்துதான் இந்த ஒரு திட்டத்தை, என் கல்வி திட்டத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் மாணவர்களுக்கான குழப்பமான சூழல் உருவாயிருக்கு. இந்த பேண்டமிக் டைம்ல என்ன படிக்கிறது, என்ன படிக்க வச்சா என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு மாணவர்கள் ரொம்ப ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க. படிக்க வைக்கலாம், ஆனா வேலை கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அப்ப வேலைக்கான கல்வி எதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், கலந்தாய்வு நடத்திக்கிட்டு இருக்கோம் இலவசமா. அந்த இலவச கலந்தாய்வுல தேர்வு பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு நாங்க கல்வி உதவித்தொகையும் வாங்கி கொடுக்குறோம். 10ஆம் வகுப்புல இருந்து பட்டப்படிப்பு வரையும் நம்ம டிகிரி படிக்கிற வரையுமே ஸ்காலர்ஷிப் உண்டு. அந்த ஸ்காலர்ஷிப் தொழிலாளர் நலத்துறை மூலியமாக இந்த கல்வி உதவித்தொகை கிடைக்குது. 10ஆம் வகுப்புல இருந்து டிகிரி படிக்கிற வரை இந்த கல்வி உதவித்தொகை கிடைக்குது. காஞ்சிபுரத்தில் இயங்கி வந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் வீட்டு மனைக்கு பணம் கட்டி ஏமாற்றமடைந்த பொதுமக்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே குவிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் நகரில் உலகளந்த பெருமாள் மாடவீதி பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் அருகே ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்தி வந்தார். இவர் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செய்யாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீட்டுமனை பிரிவுகள் மாத சுலப தவணையில் கிடைக்கும் என அறிவித்து ஒவ்வொரு மனை பிரிவிலும் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களை இணைத்து அவர்களிடம் மாதம் பணம் வசூலித்து வந்தார். இந்நிலையில் பல ஆண்டுகளாக இடம் தராமல் மோசடி செய்து வந்த அவரிடம் பலமுறை பணம் கேட்டும் வழங்காததால் இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். புகாரின் பெயரில் ஸ்ரீதரை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து பாதிக்கப்பட்டவர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே குவிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வாழ்வாதாரத்தை இழந்த மீனவர்களுக்கு மீண்டும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என பூவுலகின் நண்பர்கள் மற்றும் நீர் நிபுணர்கள் உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். எண்ணூர் அனல்மின் நிலையத்தில் சட்டவிரோத செயல்களை கண்டறிந்து பூவுலகின் நண்பர்கள் மற்றும் நீர் நிபுணர்கள் உள்ளிட்டோர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டனர். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இது தொடர்பான புகைப்படங்களையும் காட்சிக்கு வைத்தனர். பின்னர் கிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மீனவர்களுக்கு மீண்டும் வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் ஆற்றை சுத்தம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து சுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து கூறும்போது, ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்தி வாழ்வாதாரத்தை இழந்த மீனவர்களுக்கு மீண்டும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் தவறு செய்த அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். பேசுறதுக்கு இது முதல் பிரஸ் கான்ஃபரன்ஸும் இல்லை. இதை பற்றி திருப்பியும் இதே ஹாலில் நானே பேசியிருக்கேன். 2016 புறம்போக்கு பாடல்னு ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணோம். எண்ணூரில் நடக்கிற ஆக்கிரமிப்பு பற்றி, டான்ஜெட்கோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பற்றி. இப்போ திருப்பியும் இதுக்காக நம்ம வந்துட்டே இருக்கோம்னா, எண்ணூர் பற்றியும் அங்கே இருக்கிற மக்களை பற்றியும் அங்கே இருக்கிற சுற்றுச்சூழல் பற்றி கவர்மெண்ட், டான்ஜெட்கோ என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு கிளியராக தெரியுது. அவங்களோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் கண்டினியூ தான் இருக்கு, குறையிற மாதிரி இங்கே யாருக்குமே தெரியல. நாங்கள் பண்ண இன்ஸ்பெக்ஷனில் 4 மெயின் பாயிண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று ப்ரீவியஸ் ஆர்டர்ஸ், அதாவது அந்த ரிவரை கிளீன் அப் பண்ண வேண்டிய ஆர்டர்ஸ் 2 ஆர்டர் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணல. நீங்க அந்த ஆறு போய் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கோசத்தில் தேவஸ்னி நீங்க போய் பாருங்க, ஆழமே கிடையாது. ஆழம் இருந்த இடம் எல்லாம் ஃபுல்லா இவ்வளவுதான் தண்ணி இருக்கு.
அவங்க இருக்கிற மீனவர்களே சொல்லுவாங்க. இவர் சொன்ன மாதிரி அங்க இருக்கிற ஃபிஷ் லைஃப் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு மேல அது கிளீன் அப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இல்லீகல். அங்க இருந்த அபிஷியல்ஸ் அவங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ண அபிஷியல்ஸ்க்கு என்ன ஆச்சு? ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா? ஒன்றும் கிடையாது. கம்ப்ளீட் இம்பியூனிட்டி. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 ஆக்கிரமிப்பு இப்ப நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு வந்து அவங்க ஏற்கனவே பழைய லைன், அதாவது ஆஷ் எடுத்துன்னு போற லைன் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். நீங்க முகூர்ல பார்த்துருப்பீங்க, சடன் அவர் போட்டோகிராஃப் போடுவாங்க, வீடியோ போடுவாங்க. அது லீக் ஆகிட்டே இருக்கும். அது லீக் ஆகி அது அப்படியே ஸ்பிளாஷ் ஆகி திருப்பியும் ஆறுக்குள்ள போகும். அது 10 நாள் ஆகும். 10 நாளுக்கு அப்புறம் யாரோ கத்துவாங்க. அப்புறம் வந்து சரி ஏதோ ஒரு பஞ்சு போட்டு அது பிளக் பண்ற மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க. புதிய உயிரினத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு நமக்கு டான்ஜெட்கோ. அப்படி உயிர்களை படைக்கும் ஆற்றல் இருக்கிறனால தான் கடவுள்னு சொல்றதுனால தான் டான்ஜெட்கோ தன்னை கடவுள்னு நினைச்சுன்னு நினைக்கிறேன். எந்த சட்டத்தையும் நாங்கள் மதிக்க மாட்டோம், எந்தவித விதிகளையும் மதிக்க மாட்டோம். தேசிய பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு கொடுத்தாலும் சரி, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் சரி, உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் சரி, எந்த விதமான இதுக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம். நாங்கள் கடவுளை போன்றவர்கள் சொல்லி டான்ஜெட்கோ நினைக்கிறேன். ஏற்கனவே டான்ஜெட்கோ ஏற்படுத்திய பல ஆக்கிரமிப்புகளுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து ஃபைன் விதிச்சிருக்கு, பல அதிகார விதி நடவடிக்கை சொல்லியிருக்கு. அது எல்லாவற்றையும் மீறி இப்போது புதிதாக ஒரு உயிரினத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பெருமை வந்து அங்கே நார்ச்சனில் கூடிய தெர்மல் பிளான்ட் வந்து சேரும். டான்ஜெட்கோ தெர்மல் பிளான்ட். சாம்பல் இறால் அப்படிங்கிற ஒரு உயிரினம் புதுசாக வந்து வந்திருக்கு. 300 வகையான இறால்கள் உலகத்தில் இருக்குது. டைகர் பிரான் இருக்குது, இந்தியன் பிரான் இருக்குது, ஆஸ்திரேலியன் பிரான் இருக்குது. இந்த மாதிரி உலகத்தில் 300 வகையான இறால்கள் இருக்குது. ஆனால் முதல் முறையாக சாம்பல் இறால் என்கிற ஒரு புதிய உயிரினத்தை அவர்கள் கொட்டிய கழிவுகளிலிருந்து அந்த இறால் நமக்கு கிடைச்சிருக்கு. அது கிருஷ்ணாவும் ப்ரொஃபஸர் ஜனராஜ் சொன்னபடி அது வந்து முழுவதும் நச்சுத்தன்மை நிறைந்த இறால்கள், சாப்பிடவே முடியாது. நம்ம கையில் பார்த்தோம். அரியலூர் மாவட்டம் ராஜாஜி நகரில் எல்ஐசி அலுவலகத்தின் முன்பு எல்ஐசி முகவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை கோட்டம் அரியலூர் கிளையில் லிகாய் எல்ஐசி முகவர்கள் சங்கம் சார்பாக நாடு தழுவிய கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் கிளை தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. மேலும் செல்வராஜு முன்னிலையில் பொருளாளர் ராஜேந்திரன், கணபதி, முருகேசன், வெங்கடகிருஷ்ணன், ரவி, சவரிராஜ் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், கோட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அமைப்பு செயலாளர் நீலமேகம் கண்டன உரையாற்றினார். அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணன், லிகாய் முகவர்கள் சங்கம் கோட்ட பிரதிநிதி மற்றும் 50க்கும் மேற்பட்ட தோழர்கள் கலந்து கொண்டனர். லிகாய் முகவர் சங்கத்தினுடைய அகில இந்திய நிர்வாகக் குழு முடிவெடுத்ததின்படி இன்றைக்கு நாடு முழுவதும் கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. முகவர்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எல்ஐசியினுடைய பங்குகளை எல்ஐசி நிர்வாகமானது அதை ஐபிஓ பட்டியலிடும் போக்கினை கண்டிக்கின்ற வகையிலும், நேரடி பாலிசி விற்பனை, ஆன்லைன் பாலிசி விற்பனை கைவிட வேண்ட கோரியும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்கும் முயற்சியினை கைவிட கோரியும், அதேபோன்று கொரோனா முன்பணமாக 1 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பதையும், சென்ற ஆண்டு கொடுத்த பணத்தை அது நிவாரணமாக அறிவித்திட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வைத்து, அதோடு மட்டுமல்லாமல் இந்த நிறுவனத்திற்காக உழைத்த முகவர்கள் இன்றைக்கு கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த இறந்த முகவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும், அதேபோன்று முகவர்களுக்கு அச்சிடப்பட்டு வழங்க வேண்டிய முகவரியுடன் வழங்க வேண்டிய டியூ லிஸ்டானது இதுவரை வழங்கப்படாமல் அவை ஆன்லைன் மூலமாக மெயில் ஐடிக்கு அனுப்பப்படுகிறது. எனவே இனிமேல் அந்த டியூலிஸ்டானது அச்சிடப்பட்டு முகவரியோடு வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்தும், அதோடு மட்டுமல்லாமல் பல ஆண்டுகளாக நிலுவையில் நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஐஆர்டி அறிவித்த கமிஷனை இதுவரை இந்த நிர்வாகமானது மற்ற ஐஆர்டி அறிவிக்கிற அத்தனை செயல்களையும் செய்கிற நிர்வாகம் இந்த ஐஆர்டி அறிவித்த முகவர்களுக்கு அறிவித்திருக்கிற கமிஷனை மட்டும் இதுவரை வழங்காமல் இருப்பதை கண்டிக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ராமேஸ்வரத்தில் மத்திய அரசு கொண்டுவரவுள்ள இந்திய கடல்வள மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து துறைமுக பகுதியில் ஏஐடியூசி சார்பாக மசோதா நகல்களை கிழித்தெறிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் மீனவர்களை பாதிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு புதிதாக ஏற்படுத்தியுள்ள 2021 மீன்வள மசோதாவை கண்டித்து ஏஐடியூசி சார்பாக மசோதா நகல்களை கிழித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவ்வகை மசோதாவால் மீனவர்கள் நலன் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்படுவதால் மசோதாவை ரத்து செய்ய கோரி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுக பகுதியில் கடலில் இறங்கி தொழிலாளர் சங்கம் சார்பில் மசோதா நகல்களை கிழித்தெறிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் முருகானந்தம் தலைமை தாங்கினார்.
மேலும் மாநில செயலாளர் செந்தில்வேல் மற்றும் மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார்குடியில் தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அத்தியாவசிய பாதுகாப்பு சேவை அவசர சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், பெட்ரோல் டீசல் விலையை GST வரிக்குள் கொண்டுவர வேண்டும் உட்பட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.